ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ராஜபாண்டியன் ராஜேந்திரன் பேசுகிறேன். பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் வீட்டில் சும்மா இருக்கிறவங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்கன்னே தவிர வேறு எந்த ஒரு ஜாப் பற்றியுமே பேச தோணாது. ஆனால் அந்த டேட்டா என்ட்ரி ஜாப் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அனுப்புகிறோம், நீங்கள் அதை எங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஒர்க்கை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு முடிக்க கூட ஒருத்தவங்க ஏமாந்தாங்கன்னு சொல்லி நியூஸில் கூட பார்த்துருந்துருக்கோம். ஆனால் லெஜிட்டான ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் டிகிரி படிக்கணுமோ இல்லை ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கோன்ற அவசியம் கிடையாது. ஒரு 10th இல்லை 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே போதும், யாராக இருந்தாலும் இந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு அப்ளை பண்ண தெரியணும். பட் உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஓன் லேப்டாப், உங்களோட நெட்ஒர்க் எல்லாமே வச்சுருந்துருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக தேவைப்பட்டிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஜாப் ஓப்பனிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போல்டு பிஸ்னஸ் 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட மேஜர் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் தான். ஸோ இவங்க என்ன அவுட் சோர்சிங் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, இந்த 3 ரிலேட்டடாக தான் இவங்க அவுட் சோர்சிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அக்ராஸ் த குளோபில் இருக்கிறாங்க. இவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இவங்களுக்கு இப்போ ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு ஓப்பனிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சென்னை லொக்கேஷனுக்கு மட்டும் இல்லாமல் வேரியஸ் லொக்கேஷன்ஸ், நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, அதுக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த கெரியர்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனில் நான் இங்கே சென்னைன்ற சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா இது நீங்கள் ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் வேறு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மோஸ்ட்லி நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நீங்கள் அது ஒன்றும் பெரிய கன்ஸ்டன்ட் கிடையாது. பட் பே ரேஞ்ச் டிஃபராக இருக்கும். ஸோ அதனால நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோம். இந்த பேஜில் டேட்டா என்ரிச்மெண்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி போட்டு 100% ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 3 லைனில் போட்டிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க கொடுக்குற என்ரிச்மெண்ட் டாஸ்க் கிளையண்ட் கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அதை நீங்கள் பண்ணணும். இன்னொன்று பிரைமரி வேலை நீங்கள் டேட்டா என்ட்ரி தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் டேட்டா என்ட்ரியோட வெரிஃபிகேஷன்ஸ், அவங்க வெண்டா வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறம் போர்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் வேலை கொடுக்குறதையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டேட்டா என்ட்ரின்றப்ப எப்பயுமே குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த டயத்துக்குள்ள நீங்கள் கொடுக்குறன்றது முக்கியம். ஸோ அதை நீங்கள் மீட் பண்ணணும். இதுக்கான ரெக்குயர்மெண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 months கால் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சப்போஸ் மேபி ஒரு சில பேருக்கு அது இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக கூட போட்டு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கிறதுனும் அதுவும் ஒரு முக்கியமான ரெக்குயர்மெண்ட்டாக தான் இவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் ரொம்ப ப்ரொஆக்டிவாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு வேலை கொடுத்தா தான் செய்வேன்னு இருக்கக்கூடாது. நீங்களாம் அடுத்து என்ன வேலை இருக்குது, இது என்ன பண்ணணும், இது முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றப்ப நமக்கு உங்கள் கிட்டக்கு கண்டிப்பாக ஒரு லேப்டாப் அண்ட் குட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இது இமீடியட்டான ஒரு ஓப்பனிங் தான். ஸோ இது இன்டர்நேஷனல் டீம்ஸோடய நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கணும் இங்கே சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் சூப்பர்வைசர் மாதிரியான ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னா மானிட்டரிங் டெய்லி ஆப்ரேஷன்ஸ், ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆப்ரேஷன்ஸ் மானிட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டெலிவரி டீம் வேலை பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அந்த டெலிவரிஸை கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமில் குவாலிட்டியோட அப்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் கூட அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸ் வரும். இதில் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இந்த ரெஸ்யூம் ஆட் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு அட்டாச் ரெஸ்யூம் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் சரி அந்த ரெஸ்யூம் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம், இமெயில், ஃபோன், கரண்ட் கம்பெனி எல்லா டீட்டெயிலுமே இதில் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்டின் URL இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருக்குதா இல்லை அப்படின்றத இந்த இதில் ரெஸ்பான்ஸாக போட்டுக்கோங்க. இங்கே ரெட் மார்க்ஸ் எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதே மாதிரி how many months or years of கால் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு போட்டுக்கோங்க. உங்களோட கரண்ட் சேலரி என்ன, அது லேக்ஸ் பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது இதில் போட்டுக்கோங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது இதில் போடலாம். நீங்கள் எவ்வளோ வேகமாக வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும், மேபி ஒரு 30 days ஜாயின் பண்ணலாம், இல்லை 10 days ஜாயின் பண்ணலாம். ஸோ எவ்வளோ நாள் இருக்கோ நீங்கள் அதை இதில் போட்டுக்கலாம். எதனால் நீங்கள் இதில் ரொம்ப ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சப்போஸ் உங்களோட டைப்பிங் ஸ்பீட் நல்லா இருக்குது, உங்களோட குவாலிட்டி ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்குது, அந்த மாதிரி எதுவும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் தாராளமாக போட்டுக்கலாம். என்னோட டைப்பிங் ஸ்பீட் ஆவரேஜ் டைப்பிங் ஸ்பீட் 35 இல்லை 40 அந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இதில் பே ஸ்லிப்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்தது நீங்கள் இங்கே கேப்சா இருக்குது, இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாலே சப்மிட் ஆகிடும்.
இந்த ஜாபுக்கு கிட்டத்தட்ட 40,000 முடிக்க ஏர்னிங்ஸ் தரதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.